வணக்க மக்களே! நான் உங்கள ஹரிஹரன். இந்த சுகுணா சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்ப கேரளால வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து வந்திருக்கு ரீசென்ட்டா. நெறைய பேரு வந்து இந்த டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு வந்து இது ஆனா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அது என்னன்னு நீங்க யாராவது கெஸ் பண்ணியிருக்கீங்க? மேபி தம்ப்நெயில் வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது வேற ஒண்ணும் இல்லங்க. இப்போ பிரிட்டிஷ் ராயல் நேவி தெரியும். அத 19 டேஸ் கிட்டத்தட்ட 20 நாளுக்கு முன்னாடி வந்து அவங்க ஏர்கிராஃப்ட் கேரியர்லேருந்து கிளம்புன ஒரு F-35B அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து ஒரு சில மால் ஃபங்ஷன்னால எய்தர் ஃபியூவல் லோங்கிறாங்க. சில பேர்ல வந்து இன்ஜின்ல ஏதோ மால் ஃபங்ஷன்ங்கிறாங்க. அதனால வந்து ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்க வந்து இந்தியா திருவனந்தபுரத்தில வந்து லேண்ட் பண்ணாங்க. ஸோ இதில முக்கியமான விஷயம் அந்த ஏர்கிராஃப்ட்ட வந்து இந்தியன் ஆர்மி ஆர் நேவி அவங்க வந்து டிடெக்ட் பண்ணது தான். ஏன்னா, அந்த ஏர்கிராஃப்ட் வந்து நோன் ஃபார் 5த் ஜென். 5த் ஜென்னாங்கிறது எந்த ஒரு ரேடார்லயும் அதால வந்து சிக்க முடியாது. அது வந்து கொஞ்சம் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரேடார்ல வந்து நம்ம டிடெக்ட் பண்ண முடியாது. பட் நம்மளோட கவர்மெண்ட் ஐ மீன் நம்மளோட ஃபோர்ஸஸ் வந்து எப்படி அத டிடெக்ட் பண்ணாங்கிறது ஒரு கேள்வி. எய்தர் அந்த பைலட் வந்து அந்த மோட் ஆக்சுவலி இருக்கு. எய்தர் ஒரு ஏர்கிராஃப்ட்ட வந்து ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்னா, ஸ்டெல்த்தாவும் பயன்படுத்த முடியும். அந்த ஸ்டெல்த்த வந்து ஆஃப் பண்ணியும் பயன்படுத்திக்கலாம். ஸோ சில அவங்களோட அந்த ஸ்பெசிஃபிகேஷன பொறுத்து. பட் நம்ம அத எப்படியோ வந்து ட்ராக் பண்ணியிருக்கோம். அது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவங்க எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணாங்க. பட் இதில என்னன்னா, அந்த ஒரு இழுபறி தான். அவங்க எதுக்கு அங்க விட்டது? அவங்களோட நோக்கம் என்ன? அவங்க எதுவும் ட்ரில்லுக்காக இருக்காங்களா? ஏன்னா, அப்போ அந்த ஈரான், இஸ்ரேல் வாருக்காக அவங்க ஏர்கிராஃப்ட் கொரியர்லாம் இங்கேருந்து கல்ஃப் நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, அந்த இதுக்கு எதுவும் பண்ணாங்களா? இல்ல இந்தியா உண்மையிலேயே செக் பண்றதுக்காகவா? இல்ல ஜியோ பாலிட்டிக்கல் சினாரியோ இந்த டாக்டிக்ஸ்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ, இதில நெறையா நுணுக்கங்கள்லாம் இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, எப்படி ஒரு ஃபைட்டர் ஜெட்ட வந்து 20 நாள் வந்து நீங்க இன்னொரு கண்ட்ரில வச்சிருக்கீங்க. உங்களோட ஃபைட்டர் ஜெட் ஒரு எமர்ஜென்சி லேண்டிங். அதுவும் ரொம்ப கீ அசெட்ன்னு சொல்லுவாங்க. இது எந்த ஒரு கண்ட்ரிக்கும் அவ்வளோ சீக்கிரமா எக்ஸ்போர்ட் பண்றதில்ல. அதுவும் இல்லாம வேர்ல்ட்லயே அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட். ஒரு ஒரு ஃப்ளைட் காஸ்ட்டே வந்து $110,000,000ன்னாங்க. ரஃப்லி 850 crores பிளஸ். ஸோ அப்பேற்பட்ட ஒரு காஸ்ட்லியான ஒரு ஒரு ஏர்கிராஃப்ட்ட வந்து நீங்க ஒரு ஷோ பீஸ் அதுவும் வந்து நம்ம வந்து நெறைய ஆஃபர் பண்ணோம். லைக் நாங்க வந்து ஷிப்பிங் ஆர் லைக் ஹேங்கர் ப்ரொவைட் பண்றோம். ஏன்னா, இதெல்லாம் ஒரு ஓப்பன் ஏர்ல இருக்கும்போது டிடெக்டபிள் தண்டர் ஸ்டோர்மோ இல்ல ஏதாவது ஒரு ஃபைட்டர் ஜெட்டுக்கு கூட வந்து ஒரு நிச்சயமா ஒரு மெயின்டெனன்ஸ் தேவ. நம்ம காரே வச்சிருந்தா கூட ஆப்வியஸ்லி நம்ம கார்ல ஏதாவது ஷெட்ல வச்சிருப்போம். கவர்லாம் போட்டிருப்போம். அந்த மாரி பண்ணுவோம் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாரி ஒரு எக்ஸ்பென்சிவ் ஏர்கிராஃப்ட் ஏன்னா சின்ன சின்ன ஒரு விஷயங்களும் முக்கியம். ஸோ அத வந்து இப்படி ஓப்பன் பிளேஸ்ல அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம அது அப்படியே இருக்கு. இந்த இன்னொரு டெக்னிக்காலிட்டி டிஃபிகல்டி என்ன இருக்குன்னா, அவங்க இத வந்து திரும்ப அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துட்டு போறதுக்கு வந்து C-17 குளோப் மாஸ்டர்ங்கிற ஒரு கார்கோ பிளேன நம்பியிருந்தாங்க. பட் அதுல உள்ள சிக்கல் இதோட அந்த விட்த் தான். ஸோ அது வந்து ஜஸ்ட் 26 மீட்டர் ஐ கெஸ் அந்த அந்த அளவுக்கு தான் வந்து கெப்பாசிட்டி ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த F-35B யோட விங்ஸ நம்ம வந்து டிட்டாச் பண்ணணும். ஸோ விச் இஸ் குவைட் நாட் ஈஸி. ஸோ இட்ஸ் நாட் அ கேக் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, லாக்ஹீட் மார்ட்டின் அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ் வரணும். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் விஷயம் நடக்குறதில்ல. யுஎஸோட ஆர்மிக்கு சொல்லணும். அவங்களோட அந்த கம்பெனி அங்கருந்து அப்ரூவல் ஆகணும். ஸோ 20 நாளா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா வந்து இந்தியா இத என்ன பண்ணணும்னா டிஸ்மேண்டில் பண்ணி சைனா ஒரு டெக்னிக் சைனா மட்டும் இல்ல நெறைய பேர் பண்ற டெக்னிக் தான். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ அத ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அவங்களோட அந்த முக்கியமான அசெட்ட வந்து நம்ம எப்படி பில்ட் பண்றது வேணா யோசிக்கலாம். ஏன்னா ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஷோ பீஸ் மாரி வச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட்ட நம்ம கிட்ட ஒரு ஷோ பீஸ் மாரி குடுத்துருக்காங்க. நம்மளும் என்னதான் பண்றது கைஸ்? ஸோ இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இங்க இருக்கும்னு தெரியல. நெறைய பேர் டிஸ்மேண்டில் பண்ண போறாங்க. திரும்ப போகுதுன்னு சொல்றாங்க. பட் நியூஸ் அப்படிதான் வருது. பட் இது ஏன் இங்க வந்ததுங்கிற ஒரு பெரிய ஒரு சஸ்பிஷனா இருக்கு. ஏன்னா, எமர்ஜென்சி லேண்டிங் ஏன் இங்க போடணும்னு தெரியல. திரும்ப அவங்க ஏர்கிராஃப்ட் கேரியர் போயிருக்கலாம். ஸோ ஃபியூவல் ஷார்டேஜ்னா அவங்க ஃபியூவல் ஃபில் பண்ணி மறுபடியும் அவங்க ஏர்போர்ன் ஆயிருக்கலாம். பட் இதுல ஏதோ மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் ஆர் ஏதோ மிஷினரில பிரச்சனைன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து லாக்ஹீட் மார்ட்டின் கிட்ட தான் வாங்கணும். ஸோ இதில வந்து என்ன இருக்குங்கிறத வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க கைஸ்? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. இந்த ஃப்ளைட்ட திருப்பி தரலாமா? இல்ல வந்து நம்மளே வச்சு ஏதாவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாரி பண்ணலாமா? இல்ல அந்த மாரி பண்ணிட்டு திரும்ப குடுத்துருவோமா? பட் இது வந்து நம்ம பேச்சுக்கு வேணா அப்படி சொல்லலாம். பட் இட்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பண்ண ஒரு 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 ப்ராசஸ்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்வியஸ்லி நம்ம குடுக்க தான் போறோம். நம்ம ஒண்ணும் இத சொல்ல முடியாது. பட் ஒரு சின்ன ஒரு ஒரு அவுட் ஆஃப் ப்ளூ நான் இந்த மாரி ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா நிச்சயமா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க கைஸ். ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.